guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 12th ஸ்டாண்டர்ட் NCERT லைன் பை லைன் சீரீஸ்ல டினோஃபிளைஜலேட்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம கிங்டம் ப்ரொட்டிஸ்டா கேட்டகரியில வர்றது. இதுக்கு முன்னாடி கிரிசோஸ் ஃபைட்ஸை பத்தி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? இதுதான் வந்து டினோஃபிளாஜலேட்ஸோட பிக்சர். இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி கிங்டம் ப்ரொட்டிஸ்டா வந்து அக்வாட்டிக் ஆர்கானிசம். இவங்க கடல் தண்ணியில தான் இருப்பாங்க. அண்ட் இவங்களால இவங்களோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இவங்க ஃபோட்டோசிந்தட்டிக். ஸோ இவங்க செல்லில் இருக்கிற பிக்மெண்ட்டை பொறுத்து இவங்க எல்லோ கலர், கிரீன் கலர், ப்ரௌன், ப்ளூ, ரெட் இது எல்லாமே இவங்க செல்லில் இருக்கிற பிக்மெண்ட்டை பொறுத்து இவங்க கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இவங்க செல் வால்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லுலோஸ் பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது வந்து அவுட்டர் சர்ஃபேஸ்ல தான் வந்து இருக்கும். முக்காவாசி பார்த்தீங்கன்னா 2 ஃபிளாஜெல்லா இருக்கும். ஒன்று லாங்கிடியூட்னல், இன்னொன்று டிரான்ஸ்வர்சல். லாங்கிடியூட்னல் டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா இந்த டைரக்ஷனை லாங்கிடியூட்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த டைரக்ஷனை தான் லாங்கிடியூட்னல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லாங்கிடியூட்னல்ல ஒரு ஃபிளாஜெல்லா வந்து இருக்கும். டிரான்ஸ்வர்சல் அப்படின்றது என்னன்னா லாங்கிடியூட்னல் செக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது தான் டிரான்ஸ்வர்சல் செக்ஷன். ஸோ நான் வேற கலர்ல உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். இந்த ரெட் கலர்ல இருக்கிறது தான் நம்மளோட டிரான்ஸ்வர்சல் செக்ஷன். இப்போ லைன் போட்டிருக்கிறது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வர்சல் செக்ஷன். என்னோட லாங்கிடியூட்னல் செக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா, அதாவது 90 டிகிரியில இருக்கு. அதனால இதை டிரான்ஸ்வர்சல் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது லாங்கிடியூட்னல் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாங்கிடியூட்னல் செக்ஷன்ல ஒரு ஃபிளாஜெல்லா இருக்கும். இந்த டிரான்ஸ்வர்சல் செக்ஷன்ல ஒரு ஃபிளாஜெல்லா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். முக்காவாசியான டினோஃபிளாஜலேட்ஸ்ல இப்படிதான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து கார்னியாலிக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த கார்னியாலிக்ஸை வந்து ரெட் டினோஃபிளாஜலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ரெட் டினோஃபிளாஜலேட்ஸ் அப்படின்னா இவங்க கிட்ட ரெட் கலர் பிக்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ இவங்க மரைன்ல இருக்கிறதுனால இவங்க ரேபிட் மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது, அதாவது இன்னொரு ப்ரோஜனிஸ் ரீகாம்பினேஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நடக்கும்போது அந்த கடல் வந்து என்னவாயிடும் அப்படின்னா ரெட் கலரா வந்து மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரீசன்ல அதை ரெட் டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரிலீஸ் பண்ற டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் மூலமா மரைன் அனிமல்ஸ் கூட சாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்றது ஒரு ரிசர்ச் மூலமா வந்து கன்க்ளூட் பண்றாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து டினோஃபிளாஜலேட்ஸ். ஸோ இது ஒரு மரைன் ஆர்கானிசம். இது ஒரு ஃபோட்டோசிந்தட்டிக். இவங்க பிக்மெண்ட்டை பொறுத்து இவங்க எல்லோ, ப்ளூ, கிரீன், ப்ரௌன், ரெட் இந்த மாதிரி கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். லாங்கிடியூட்னல் செக்ஷன்ல ஒரு ஃபிளாஜெல்லா இருக்கும். அண்ட் டிரான்ஸ்வர்சல் செக்ஷன்ல ஒரு ஃபிளாஜெல்லா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் கார்னியாலிக்ஸ் ரெட் டினோஃபிளாஜலேட்ஸ் பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன்னால அந்த சிஏ வந்து ரெட் கலரா வந்து மாறிடும். அது ரிலீஸ் பண்ற டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ்னால அங்க இருக்கிற நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து சாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.